எம்.ஆர். விஜயபாஸ்கரின் சகோதரரை கைது செய்ய இடைக்கால தடை விதித்திருக்கிறது உயர்நீதிமன்றம். விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் மதன். தகவல்களை பகிர்ந்துக்கலாம். கரூர் மாவட்டத்தில் சுமார் 100 கோடி மதிப்பிலான நிலத்தை மிரட்டி வாங்கியதாக அதிமுக முன்னாள் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் மீது ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் அவர் விஜயபாஸ்கர் சமீபத்தில் கைது செய்யப்பட்டார். சிபிசிஐடி மூலம் கைது செய்யப்பட்டார். ஏற்கனவே எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் அவருடைய சகோதரர் சேகர் இருவருமே சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கலும் செய்தார்கள். இந்த மனுதான் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த போது ஏற்கனவே தங்கள் மீது அந்த புகாரில் கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கும் தங்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை எனவும் அரசியல் பழிவாங்கும் நோக்கத்திலேயே இந்த ஒரு புகார் அளிக்கப்பட்டதாகவும் தங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளார். முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்று அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்த போது காவல்துறை தரப்பில் ஏற்கனவே தற்போது எம்.ஆர். விஜயபாஸ்கர் கைது செய்யப்பட்டார். அது மட்டும் இல்லாமல் தற்போது விசாரணை ஆரம்ப கட்டத்தில் தான் உள்ளது. எனவே முன்ஜாமீன் வழங்கக்கூடாத தகவல்களுக்கு என்று தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து தற்போதைய விசாரணை தொடர்பான அந்த நிலை அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று காவல்துறைக்கு தற்போது உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதே நேரத்தில் அதுவரைக்கும் விஜயபாஸ்கருடைய சகோதரரை கைது செய்யக்கூடாது என்றும் தேவைப்பட்டால் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்றும் நிபந்தனை விதிக்கப்பட்டது. மேலும் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தற்போது கைது செய்யப்பட்டு விட்டதால் அவருடைய முன்ஜாமீன் மனு செல்லாதாகிவிட்டது. எனவே அந்த ஒரு மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. விரிவான தகவல்களை கொடுத்தீங்க. நன்றி மதன்.